மீண்டும் தேவனுடைய நாமத்தை நாம் காலை விளையே தெய்வத்தை உயர்த்தி பாட எங்களுக்கு நல்ல அனுகூலமான வாசல்களை திறந்து தெய்வமே இந்த நாளில் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட நீ வெற்றி செலவு பண்ணுகிறோம். என்ன நடந்தாலும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். என்ன நடந்தாலும் நாங்கள் தேவனை துதித்தலை எங்களுக்கு தகுதியாக இருக்கிறது. துதித்தலை எங்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. துதிப்பதே நல்லது. துதிப்பதே மேன்மையாக இருக்கிறது. துதிப்பதே எங்களுக்கு தகுதியாக இருக்கிறது. துதித்தலை எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது. Praise the Lord. Praise His praise His pressure. Praise His pressure. Praise His beautiful. துதிப்பதை எங்களுக்கு இன்பம். துதிப்பதை நல்லது. துதிப்பதை ஏற்றதையா ஆவாசி Praise the Lord. கர்த்தரே என் துணையாளரே எங்கள் ஜீவன் அடியே எங்கள் ஜீவன் என் இன்பமானவர் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றியவர்கள் உங்களுடைய கிருபைகளுக்காக எங்களுடைய ஜனமாக துதிக்காக நேர்மையாக வளர்கிறது தாங்குகிறது. தேவையை பார்க்க மாட்டார சுத்த கண்ணரே ராஜா புதிய முறை தந்தவரே புதிய வஸ்திரத்தை எடுத்து தந்தவரே இந்த காலை வேளையிலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் எங்களோடு கூட ஐக்கியப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் மீண்டும்
சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர கூட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நீ மீண்டும் ஒரு விசை தேவ சபையிலே கர்த்தாவே நீர் எழுந்தருளும்படியால் ஒவ்வொரு நாளும் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுகிறபடியால் சியோனில் இருந்து எங்களுக்கு வேதத்தில் தருகிறீரே. இதோ சியோனில் இருந்து வெளிப்படுகிற அந்த உச்சிதமான பரிமள தைலத்தினால நாங்கள் என்னோடும் களி கூறத்தக்கதாய் என்னோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆனந்தத்திலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து வசனமாகிய எண்ணெயினால் கர்த்தர் எங்களை திருப்தி ஆக்குகிறீர் ஐயா. உடைய ஆனந்த தைல அபிஷேகத்துக்கு இணையாக அல்லேலூயா இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி விசேஷித்த இந்த லாக்டவுன் காலத்திலே உங்களுடைய முழு உண்மையை நோக்கி நீர் திருச்சபையார் நடத்துகிறீரே. அந்த முழு உண்மையை நோக்கி நாங்கள் தொடர்ந்து நீதியுள்ள ராஜனே நோக்கி பார்க்க உமக்குள் இருந்த அந்த திவ்ய சுபாவமான நீதியை கர்த்தாவே இந்த காணொளி காட்சி மூலமாக ஜனங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே எழுந்தருளீராக. தேவ சபையிலே தேவர்கள் மத்தியிலே எழுந்தருளி நியாயம் விசாரிக்கிற தேவன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு நாமத்தாலே இந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தேவ சமூகத்திலே இந்த காணொளி காட்சி பார்க்க வருகிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தாலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இந்த கால வேளையிலே கூட ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு பாடலை உற்சாகமாக பாடி நம் நாவிலே துதிப்போம். எந்த நாவில் புதுப்பாட்டு இந்த இயேசு தருகிறார் தெரிந்த பாடல் சேர்ந்து நாம் ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்துவோம்.
Hallelujah.
அதை போயும் வந்தவோ எங்கள் கேட்டார். அதை நட்டி துன்பமோ இங்கே விட்டார். அதை போயும் வந்தவோ எங்கள் கேட்டார். அதை நட்டி துன்பமோ இங்கே விட்டார். ஆழ்ந்த அவரை நான் பாடு உள்ளதோ
எந்த நாமே போது பாடே எந்த இயேசு தருகிறார் ஆனந்தம் வருவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையே அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையே எந்த நாளே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அனைதினமும் உம்மை துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறையா. இவ்வளவு எத்தனை பாடுகள் உலகத்தில் வந்து நேர்ந்தாலும் அவ்வளவு வாழ்வை காண நான் காத்திருக்கிறேன். உடைய ராஜ்யத்துக்காகவே காத்திருக்கிறேன். அவளாய் காத்திருக்கிறேன். இக்காலத்து பாடுகள் இறைவரை மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல என்று சொல்கிறது. இக்காலத்து பாடுகள் இறைவர் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல. ஏகமாய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவலாய் காத்திருக்கிறோம். உடைய சமூகத்திலே எங்களை நிலைத்திருக்க பண்ணுகிறார். நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மீண்டும் கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த நாட்களே உலகம் வித்தியாசமாக குழம்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விதமான தகவலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துல நம்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பக்தன் யோபு கூட யோபு 15:3-4 வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 3-4 15ஆம் அதிகாரத்திலே 3-4 பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறேன். யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ல வெளியான காரியங்கள் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த கடைசி 7 மணிக்கு விட்டான வேகமா புறப்பட்டு 7:35 வந்தேன். கடைசி அந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறார்.
இந்த காலங்கள் உலகளாவிய திருச்சபை உலகம் தர்க்கிக்கிறது போல நாமும் நீங்களும் தர்க்கிக்க கூடாது. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்குமாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். யோபுடைய நண்பன் இப்படியாக யோபுக்கு சொல்கிறார். பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசி பேசி, தகாத வார்த்தைகளை பேசி பேசி, உபயோகமில்லாத வசனங்களை தர்க்கித்து 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 பயபக்தி வீணென்று சொல்லி தேவனுக்கும்பாக ஜெப தியானம் குறைகிறது. எப்போது ஜெப தியானம் தேவ சமூகத்தில் இருக்கிறதை தேவ தியானம் குறைய பண்ணுகிறது. பயபக்தி வீணென்று எப்போது சொல்லுகிறது? நமக்கிலே ஒரு பயபக்தி உண்டு. அந்த பயபக்தியை வீணென்று சொல்லக்கூடியதாக தேவனுக்குமாக ஜெப தியானத்தை குறைக்கக்கூடாது. அதற்கு காரணம் பிரயோஜனமில்லாத வார்த்தைகள், உபயோகமில்லாத வசனங்களை தர்க்கிக்கிற காலங்கள் இது. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செய்தலை தகும். எபேசியர் 5:4 வாசிக்கிறோம். அப்படியே வம்பும் புத்தினமான பேச்சும் எபேசியர் 5:4 அப்படியே வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு புத்தினமான செயல்கள் வார்த்தைகளை பேசி உங்கள் ஜீவியத்திலே பயபக்தியை வீணென்று சொல்லி, நான் வாழ்ந்ததே வேஸ்ட், நான் ஆலயத்துக்கு போனதே வேஸ்ட், வேதத்தை வாசித்ததே வீணு, காணிக்கை கொடுத்ததே வீணு, இவ்வளவு வருஷமாக ஜெபமே வீணு, இப்படி வீணு வார்த்தைகளை அலம்பிக் கொண்டிருந்த சாமுவேலுடைய தாய் அன்னாள் தான் ஒரு நாள் பல வருஷங்களாக பயபக்தியை இழந்தவள் வீணென்று சொல்லி ஒரு பிரத்தியான வாழ்க்கையிலே ஜெபம் குறைகிறது. ஆனால் அன்னாளை ஜெபிக்க தூண்டிய பரிசுத்த ஆவியானவர் அவள் இருதயத்தை ஊட்டி ஜெபித்தாலே, பிரயோஜனமில்லாத வார்த்தைகளினால் உயர்வில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்க கூடாது. அவர் புருஷனோடு தர்க்கித்தார். இதை போல் நீங்களும் ஒருவர் கணவர் மனைவி பிள்ளைகள் உங்கள் குடும்பங்களிலே இந்த நாட்களே தர்க்கிக்க வேண்டாம். உங்கள் பயபக்தி வீணென்று உங்களுக்கு அவிசுவாசம் உங்களுக்கு தூண்டும் பிசாசானவன். அது ஜெப தியானத்தை குறைய செய்யும். இப்படிப்பட்ட ஜீவியத்திலே இந்த நாட்களில் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே தந்ததை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். அப்போஸ்தலன் பவுல் அப்படித்தான் சொல்கிறார். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபங்களையும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இரு. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்ளும். இந்த காலங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக் கொள்ளக்கூடிய காலத்திற்கு நீ வந்திருக்கிறாய். ஒன்றுக்கு கவலை
சமாதி தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. சமாதி தேவன் உங்கள் குடும்பத்தோடு இருப்பார். அதற்கு மாறாக பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளால், உபயோகம் இல்லாத வசனங்களால் தர்க்கித்து விசுவாச ஜீவியத்திலே அவபக்தியை உண்டாக்கி அங்கே பயபக்தியை வீணென்று சொல்லி ஒரு ஜெப தியானங்கள், விசுவாசங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தி குறைய வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலத்திலே அப்படிப்பட்ட காலங்களாக இருக்கிறது. உலகம் கேட்டுக்கொண்டிருக்க கேள்வியே நீ கேட்டுக்கொண்டே இருக்காத, ஏன் ஏன் என்று. வேதம் சொல்லுகிறது, உபாகம புத்தகம் 29 சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 29 வாசிக்கலாம். மறைவானவைகள் கர்த்தருடையது. உபாகமம் 29 மறைவானவைகள் கர்த்தருடையது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவர்களோ இந்த நியாயப்பிரமாணத்தை வார்த்தையெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்னென்னைக்கு உரியவைகள். உனக்கு உரியவைகள் வேதம். மறைவானைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து உனக்குரியதை பார். கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். கொரிந்தியர் நிருபத்திலையும் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகோதரரே, எழுதப்பட்டிருக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவமாக இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்புல்லாவை திருஷ்டாங்கமாக வைத்து எழுதுகிறேன். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்னாலே தேவ வார்த்தையை நோக்கி பார். உன் விசுவாசத்தை தளர்ந்து விடாதபடி நிறுத்தப்பட வேண்டும். உன் ஜெப தியானம் குறைய வேண்டாம். யோபின் புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் அவைகளுக்கு இயற்கைக்கு அதிகாரம் உள்ள தேவன். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுற யாவையும் அவை பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைப்படியே சுற்றி திரியப்படுகிறார். அவருடைய ஞான ஆலோசனை நீ யார் கேட்கிறதற்கு? அவர் ஞான ஆலோசனை உள்ள தேவன், சிருஷ்டிகர்த்தர். இந்த பூச்சக்கரத்தை உண்டாக்கினவர், பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவருக்கு அதிகாரம் உள்ளது, ஞான ஆலோசனை உண்டு. அவருக்கு அவரிடத்தில் ஞான ஆலோசனை உண்டு. பூச்சக்கரத்தின் மேல் அதை அறியத்தக்கவன் யார்? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவினுடைய ஆழங்கள் எவ்வளவாக இருக்கிறது. நீ அறியத்தக்கவன் யார்? 13 ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்று தண்டனையாக இருக்கலாம், ஒன்றில் நமக்கு பூமிக்கும் உபயோகமாக இருக்கலாம், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். இது மூன்றும் எதாக இருக்கலாம். தேவனுடைய ஞான ஆலோசனைகளை இது மூன்றும் எதாக இருக்கலாமே. ஒன்று தண்டனையாக இருக்கலாம். ஏன் 6 மாதங்களாக பூட்டப்பட்டிருக்கிறது என்று கேள்விக்குறியோட உலகம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஞான ஆலோசனை தேவன் சொல்கிறார். ஒன்று தண்டனையாக இருக்கலாம், ஒன்று பூமிக்கு உபயோகமாக இருக்கலாம், ஒன்று கிருபையாக வரப்பண்ணி இருக்கலாம். மகா கொடிய தண்டனையாக இருக்கலாம். பஞ்சமோ, கொடிய கொள்ளை நோயோ, பூகம்பமோ, உலகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகள் நடக்கக்கூடியது எதற்கென்று சொன்னால் அது தண்டனையாக இருக்கலாம், அல்லது பூமிக்கு உபயோகமாக இருக்கலாம், அல்லது கிருபையாக வரப்பண்ணலாம். தேவனுடைய
மகிமை உண்டாவற்று. ஆகவே வீணான வார்த்தைகளை பேசி, வம்பும் புத்தீனமான வார்த்தைகளை பேசி, பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசி, உபயோகமில்லாத வசனங்களை எல்லாம் தர்க்கித்து பக்தி விருத்தியை, பயபக்தியை வீணென்று சொல்லி உங்களுடைய ஜீவிதத்திலே ஜெப தியானம் குறைய வேண்டாம். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய ஸ்தோத்திர ஜெபத்தை அதிகரிப்போம், பெருக பண்ணுவோம். வாக்குவாதம் வேண்டாம். இப்படி செய்து கொண்டு தேவனுடைய ஜனத்திற்காக கேள்வியோடு கூட புலம்பி அழுது கொண்டிருந்த தீர்க்கதரிசி தான் எரேமியா. அதைத்தான் இந்த நாளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். எரேமியா அவனுக்கு காண்பிப்பதெல்லாம் பிரத்யட்சமாக காண்பித்து நீ அங்க போன்னு சொல்லுவார், அல்லது நீ செய்யுவார். இப்படித்தான் எரேமியா 18ல கொய்யாவன் வீட்டுக்கு போன்னு சொன்னார். கொய்யா வீட்டுக்கு போனான். அவன் திரிகளை வணைந்து கொண்டிருக்கான். குயவன் வணைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிடுச்சு. அதை திருத்தமா செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாக கண்டபடியாக குயவன் அதை திரும்ப வேறு மண்டபமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரை இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் கையில் இருக்கவில்லை. அதாவது குயவன் வீட்டுக்கு போய் நேர்ல பாருப்பா. தேவன் குயவன் உபயோகமாக பாத்திரத்தை வணங்குகிறான். சில விஷயங்களை எனக்கு கூட அப்படிதான் நிறைய விஷயங்களை நேரில் அதை காண்பித்து அதுக்கு விளக்கம் தருகிறார். ஒன்றை காண்பிப்பார், தேவ செய்தி கொடுப்பார். இப்படிதான் இந்த சொல்லி கொண்டிருக்கிறார். ஒன்றை காண்பிப்பார், தேவ வார்த்தைக்கு விளக்கம் தருகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவன் அப்படித்தான் செய்கிறார். ஏன் கேட்கும் போது ஸ்தோத்திரத்தோடு இருக்கும்போது தேவன் அதற்கு மீண்டும் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 13ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை கர்த்தர் என்னை நோக்கி வாசிக்க போகிறோம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்பிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐப்பிராத்து நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐப்பிராத்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐப்பிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சையை போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செறிவிடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவுக்கு புலம்பி அழுது கொண்டு கேள்விக்குறியோடு கூட இருந்த அந்த எரேமியாவுக்கு சொன்னார் தேவன், அங்கே 18ஆம் அதிகாரத்தில் எப்படி ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புனது போல நீ போய் ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை அறைகளை கட்டிக்கொள், அதை தண்ணீரில் பட ஒட்டாது. அவன் வாங்கி அதை அறைகளை கட்டிக்கொண்டு 2ஆம் விசை கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார், நீ வாங்கினது உன் அறையில் இருக்கிறதுமான அந்த கரக்கச்சை எடுத்துக்கொண்டு ஐப்பிராத்து நதி மட்டும் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலை ஒழித்துவை.
தண்ணி படாம அந்த ஐப்ராத்து நதியை நீ போ. ஹல்லேலூயா. அறையை கட்டிக்கொள் என்று சொன்னார். இப்போது இரண்டாவது சொல்றார், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்ராத்து நதி மட்டும் போய் அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வைன்னு சொன்னார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடி அதை ஐப்ராத்து நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை எழுந்து ஐப்ராத்துக்கு நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைத்த நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா. தேவனுடைய கச்சையான தேவ ஜனமே, உங்களுக்கு தான் தேவ செய்தி சொல்லுகிறார். தேவனுடைய கச்சையான யூத பெருமையே, எருசலேமின் பெருமையே, தேவனுக்கு பெருமையாக கச்சையாக கட்டப்பட்ட தேவனுடைய கச்சையான எருசலேமே, யூதாவே, தேவனுக்கு பெருமையாக கட்டப்பட்டவரே. தேவ கச்சை என்று சொன்னால் தேவனோடு நெருங்கிய உறவு, தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் உறுதியான ஒரு ஸ்திரமான கச்சை. அல்லேலூயா. இங்க இடுப்புல கச்சையை கட்டுறது அப்படி இறுக கட்டுவாங்க. தேவன் தேவனுடைய ஜனமாகிய யூதாவையும் எருசலேமையும் தேவனுடைய ஜனத்தை அவருக்கு இறுக கட்டியிருந்தேன்னு சொல்லுகிறார். எப்படி கட்டியிருந்தாரா? இறுக இறுக அறை. அல்லேலூயா. அவர்கள் யார்? இஸ்ரவேல் குடும்பத்தார், யூத ஜனங்கள். எனக்கு ஜனங்கள், எனக்கு கீர்த்தி. 11ஆம் வசனத்தில் சொல்றார், எனக்கு ஜனங்கள், எனக்கு கீர்த்தி, துதியாக மிகுதியாகவும் சேர்க்கையாக்கி கொண்டு. சேர்க்கை கொண்டுன்னா இருக்க கட்டிக்கொண்டேன். For as the sars clings to the waist of a man, அதாவது உறுதியாக இறுக பிடித்து கட்டின இந்த ஜனத்தை எனக்கு துதிக்கிறதற்காக, என்னுடைய ஜனமாக இருக்க கட்டி வைத்த, துதிக்கிறதற்காக, மகிமைக்காக இறுக கட்டியிருந்தேன். இங்கே கவனிக்க வேண்டும், பிசாசை வெட்கப்படுத்தும்படியாக தேவனுடைய சபையை துதிக்காக தேவன் கச்சையாக இறுக கட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய ஜனத்தை, தேவனுடைய சபையை இறுக கட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு கீர்த்தியாக பிசாசை வெட்கப்படுத்தும்படியாக உன்னை அவர் கச்சையாக இறுக கட்டி வைத்திருக்கிறார். உறுதியாக ஸ்திரமாக கட்டி வைத்திருக்கிறார். இந்த காலங்களில் நீ ஸ்திரம் இல்லாது போவாயோ? இந்த காலத்தில் ஸ்திரம் இல்லாது போவாயோ? உபயோகமற்ற ஜனமாக எரியப்பட்ட கச்சையாக போவாயோ? அதை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. கச்சை அங்க நீ போய் வைத்த புதைத்து வைத்ததை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. எரியப்பட்ட கச்சை, கெட்டு போன கச்சை, கெட்டு போன ஒன்றுக்கும் உதவான கச்சையாக மாறிவிடக் கூடாது. இந்த காலத்திலே தேவனுடைய சபை துதிக்கவும் அவருடைய மேன்மைக்காகவும் அவருடைய கீர்த்திக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ சபையே, நீ உபயோகம் இல்லாத கட்சியாக இடக்கூடாது. ஒன்றுக்கும் உதவாத போயிட்டே, கெட்டு போயிட்டே, கெட்டு போன, அதாவது அந்த ஐப்ராத்து நதி பக்கத்துல அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த ஜனங்களுக்கு உள்ள வார்த்தை, அந்த ஜனங்கள் நாடு கடத்தப்பட்ட ஜனங்களாக கொண்டு போகப்படுவார்கள். அந்த ஐப்ராத்து நதிக்கு அந்த நாடு கடத்தப்பட்ட ஜனங்களுக்கு இவர் சொல்லுகிறார், அவங்க கெட்டு போன உயர்மற்ற ஜனங்க.
அல்லேலூயா. நீ அவருக்கு கட்சியாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு உதவாமல் போன கட்சியை போனார்கள். வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்திலே ஒன்றுக்கு உதவாமல் போனார். இந்த கட்சிய போவார்கள் ஒன்றுக்கு உதவாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் 10வது வசனத்தின் வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்க அவர்கள் பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்ற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கு உதவாமல் போன இந்த கட்சியை போலாமானார்கள். These evil people who refuse to hear my words, refuse to hear my words, who walk in the imagination of their heart, இருதயத்தை கடினத்தின் நிமித்தம் வார்த்தையை கேட்கல. வேதம் சொல்லுகிறது shall be just like this serve which is profitable for nothing. பிரோஜனமில்லற்றது. profitable for nothing. நீ ப்ராஃபிட்டபிளாக இருக்க வேண்டும், உபயோகமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். உபயோகமற்று எரியப்பட்ட உபயோகமற்றதை எரியத்தான் செய்யணும். உபயோகமற்றதை என்ன செய்யணும்? எரியப்பட வேண்டும். புரோஜனமற்றவர்களை அல்ல, புரோஜனமுள்ளவர்களை தேவன் தேடுகிறார். ப்ராஃபிட்டபிள் ஃபார் நத்திங். நீ ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும், அன்ப்ராஃபிட்டபிளாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ப்ராஃபிட்டபிள், பிரயோஜனமுள்ளவர், பிரயோஜனமுள்ளவர். அப்படிப்பட்டவர்களை பவுல் வாழ்த்தினான். வேதம் வாழ்த்துகிறது, உயர்த்துகிறது. தேவனுடைய ஜனத்தை அவர் கட்சியாக இறுக கட்டியிருக்கிறார். ஆங்கிலத்தில் அப்படித்தான் சொல்லப்படுது, clings for as the says clings to the waist of a man. அதாவது clingsனா உறுதியாக பற்றி இறுக பிடித்து இறுக கட்டி வச்சார். உனக்காக சொந்த குமாரனை அனுப்பி கரையேற்றி விளையாட ரத்தத்தை சிந்தி வாழ்ந்து காமித்து சத்தியத்தை தந்து மீண்டும் ஜெயித்து பரிசுத்தாய் தந்து ஒரு இறுக கட்டி வைத்திருக்கிற அனுபவம். ஆவிக்குரியவர்கள் இறுக கட்டப்பட்டவர்கள். நீ தேவனுடைய ஜனம், கீர்த்திக்காக, துதிக்காக, மகிமைக்காக உன்னை இறுக கட்டிக் கொண்டே சேர்த்துக் கொண்டே சேர்க்கையாக்கிக் கொண்டே என்கிற அர்த்தம் என்ன? Cling to the waist. அதாவது உன்னை துதிக்கிறதற்காக, என் ஜனம கீர்த்திக்காக, மகிமைக்காக உன்னை இறுக கட்டி வைத்த ஒரு கச்சை. அந்த கச்சைய எரியுண்ட கச்சையாக மாறிவிடக் கூடாது. உணவாக போயிற்று. உபயோகமற்ற ஒன்றுக்கு உதவாது எரியப்பட்ட அனுபவம். கெட்டு போய் எரியப்பட்டது, அது எரியப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவான், எரிந்து போவான். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் இடுப்பிலே கட்டப்பட்ட கச்சை நிலைத்திருக்க வேண்டும். செடியில் கொடி நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய சபை என்பது
நீங்கள் கட்சியாக கட்டப்பட்டிருக்கீர்கள். தேவ சபை என்பது செடியாக உங்களை கொடிகளாக வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எண்ணி நிலைத்திருந்தால் வெளியே எரியுண்ட கொடி, வெளியே உதவாத கொடி, கனிவிடாத கொடி, எரியுண்ட கொடி, எரியுண்ட கச்சை, உதவாத கச்சை, உழந்து போகும். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கிலே போடுவார்கள். அவர்கள் எரிந்து போகும். இது முடிவை குறிக்கிறது. உன்னுடைய முடிவை எரியுண்ட கட்சியாக, ஒன்றுக்கு உதவாத கொடியை எரியத்தான் செய்யப்பட வேண்டும். நிலைத்திருக்காதவர்கள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல இயேசு 7 உவமையை சொன்னார். அதுல கடைசி உவமையை வாசித்தால் 13ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகார வசனத்தில் இருக்கிறது. அன்றைய பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலே பொல்லாதவர்களை பிரித்து அவை அக்கினியிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒன்றுக்கும் உதவாததை பரலோக ராஜ்யத்திலே போடப்பட்ட வலைக்குப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடலிலே போடக்கூடிய வலை மீன் வாரிக்கொண்டு வருகிறது. ஆனால் அதை கரையில எடுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவை எரிந்து போடுகிறார்கள். எது சேர்க்கப்படுகிறது களஞ்சியத்தில்? நல்ல மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்க முடியும். நல்ல மீன்களை சேர்க்கிறார், நல்ல ஆத்துமாக்களை சேர்க்கிறார். இதுதான் உலகத்தின் முடி. எரியப்பட்ட மீனாக இருக்கக்கூடாது. எரியுண்ட கச்சை, எரியுண்ட மீன், எரியுண்ட கொடி நிலைத்திருக்க வேண்டும். நீ நம்முடைய உபதேசத்தை கேட்டிருக்கிறாய். நிலைத்திருக்கிறமா? முழு வேதத்திலையும் நீங்க இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேத பகுதியாக நீங்க வீட்டுல வாசிங்க. 1 யோவான் என்ன நிருபத்துல நிலைத்திருங்கள்ங்கிற வார்த்தை முழு வேதத்திலையும் அந்த வேதத்துல தான் அதிகமா இருக்கிறது. நிருபத்துல 5 அதிகாரம் இருக்குது. 1 யோவான்ல 21 தடவை நிலைத்திருங்கள்ங்கிற வார்த்தை இருக்கிறது. நிலைத்திருங்கள் 21 தடவை. எந்த பகுதியிலையும் கிடையாது. அந்த 1 யோவான் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. 5 அதிகாரம் இருக்கிறது 1 யோவான். யோவான் நிருபம் 21 தடவை நிலைத்திருங்கள் சொல்கிறது. இரண்டாவதாக வேத புத்தகத்தில் அதிகமாக யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 9 தடவை நிலைத்திருங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 9 தடவை நிலைத்திருங்கள் வார்த்தை. 6 வசனத்துல 9 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்துல வாசிப்போமா? 1வது முதல்ல எங்க நிலைத்திருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? 4வது வசனத்துல என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள் நிலைத்திராவிட்டால். அடுத்து வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுள்ள கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்தது 7வது வசனம் வாசிச்சா? 9வது வசனம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். 10வது நிலைத்திருங்கள். 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய
சொல்கிறேன். 10வது அடுத்தது 16வது வசனம். 11வது வசனம் படிச்சாச்சு. என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 16வது வசனம் முடிச்சாச்சா? 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். 9 தடவை நிலைத்திருங்கள் 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 சொல்கிறார். நானே திராட்சைக்கொடி, நீங்கள் கொடியில் ஒருவன் என்னிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை எல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கானது எரியப்பட்டு போகிறது. கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருப்போம். விசுவாச ஜீவியத்தில் நிலைத்திருப்போம். பரிசுத்த ஜீவியத்தில் நிலைத்திருப்போம். பெருமை யூதா இஸ்ரவேல் மிகுந்த பெருமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா பேசின புத்தகம் 13ஆம் அதிகாரம் மிகுந்த பெருமையினால 9வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இப்படியே நான் யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டு போக பண்ணுவேன். பெருமை பெருமையினால கெட்டு போனான். பெருமையினால எரியுண்டவன். பெருமையினால எரியுண்ட கச்சையாக இருக்கக்கூடாது. பெருமையினால எரியுண்ட கொடியை போல, பெருமையினால் எரியுண்ட மீனை போல கெட்டு போனது. கெட்டு போனது உபயோகமற்றது, எரியத்தான் செய்யணும். கெட்டு போனது பலவீனத்தை சொல்லல, கெட்டு போனதை சொல்ற. அல்லேலூயா. பலவீனம் உண்டு, ஆனால் கெட்டு போய்விடக்கூடாது. கெட்டு போனதை எரியத்தான் செய்யணும். எரியுண்ட கொடி, எரியுண்ட மீன், எரியுண்ட கச்சை உபயோகமற்றது. உபயோகமற்ற ஜனம் எதற்கு? உபயோகமற்றது எதற்கு? அல்லேலூயா. அது எரியத்தான் படணும். உபயோகம் தான் வைக்க முடியும். இந்த நாளிலே உபயோகத்துக்காக நீ சுத்திகரித்துக்கொள். ஒரு ஜீவியத்தை சுத்திகரித்துக்கொள். 2 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீ சுத்திகரித்துக் கொண்டால் நீ உபயோகமுள்ள பாத்திரமாக நீ மாற்றப்படுவாய். நீ எப்படிப்பட்ட அளவில் இருக்கலாம்? படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், திருச்சபையிலே உயர்ந்தவனா இருக்கலாம், தாழ்ந்தவனா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம். அது முக்கியமல்ல. பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல், அது முக்கியமல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பெரிய வீட்டிலே சேர்க்கப்படுறாய். பொண்ணு வெள்ளிமான பாத்திரம் அல்லாமல் மரபு மண்ணுமான பாத்திரம் உண்டு. அவைகளை கணத்துக்குரிய சில கணவத்துக்குரிய ஆகையால் ஒருவன் இவளை விட்டு அந்த பெருமையை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள். எல்லாத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. மண் பாத்திரத்துக்கு உண்டு, வெள்ளி பாத்திரத்துக்கு, பொன் பாத்திரத்துக்கு உண்டு, மண் பாத்திரம் எல்லாத்துக்கும் பெருமை உண்டு. தன் இவைகளை தன்னுடைய நிலையிலிருந்து நீ சுத்திகரித்துக் கொள். பரிசுத்தமாக்கப்பட்ட எஜமான உபயோகமானும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமான என் கச்சையே, உன்னை கணத்துக்குரிய ஜனமாக வைத்திருக்கிறார், துதிக்காக வைத்திருக்கிறார், உன்னை ஈரியா கட்டி வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு விட அப்படி நம்பிக்கையோட ஈரியா கட்டி இருக்கதான் சொல்கிறாரு. நீ அமுத்து அதில் போய் என் கண்மலையில போய் ஒளித்து வைங்க. இது கண்மலையில் ஒளித்து வைக்கக்கூடிய காலம். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் காலங்கள்ல நீ உதவாதனா மாறிவிடக் கூடாது. எரியுண்ட கச்சையாக, எரியுண்ட கொடியாக, எரியுண்ட மீனாக இருக்கக்கூடாது. உபயோகம் உள்ளதாக இருக்க வேண்டும். உபயோகம் உள்ளது கச்சை. எஜமானுக்கு உபயோகம் உள்ள கச்சை.
எச்சரிக்கையாயிட்டது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருக்கும் யூதா குடும்பத்தார் அனைவருக்கும் எனக்கு ஜனமாகும். 13:11 சொல்கிறார், எனக்கு ஜனமாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் நான் இருங்க கட்டிக்கொண்டேன், சேர்க்கையாக்கி கட்டிக்கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள், நிலைத்திராமல் போனார்கள். சபையே, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சத்தத்திற்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு நிலைத்திரு. என்னை எல்லாம் நீ ஒன்றும் செய்யக்கூடாது, நீ நிலைத்திருக்கிறாயா? இந்த நாளில் அதான் கேட்கிறார். அவர் இடுப்பிலே கட்டப்பட்ட, அறையிலே கட்டப்பட்ட கச்சை இருக்க கட்டி வைத்திருக்கிறார். அதை நீ நிலைத்திருக்காம நீ அவிழ்த்து லூஸ் ஆகி உன் ஜெபம் குறையலாமா, உன் பரிசுத்தம் குறையலாமா, நீதி குறையலாமா, தாழ்மை குறையலாமா, விசுவாசம் குறையலாமா, உன் என்ன குறையலாமா? என்னுடைய ஜனம், எனக்கு ஜனம், நீ கீர்த்தி துதி மகிமை. அவர் ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய உன்னதஸ்தாவை நிமிர்ந்து நிற்கிறேங்கிற பிசாச வைக்கப்படுத்த கச்சை எதுக்கு கேட்கிறது? ஸ்ட்ரைட்டா நிற்கிற, நிமிர்ந்து ஜனங்களை கொண்டு, ஒன்றை கொண்டு, தேவ சபையை கொண்டு பிசாசை வைக்கப்படுத்த, அதற்காக என் ஜனமே என்று அவர் பரிந்துரைக்கிறார். எரேமியாவுக்கு அருமையாக பதில் சொல்கிறார் தேவன். அவனை நிலைத்திரு. இந்த நாட்களில், இந்த நாளை முழுவதும் வாசித்து பாருங்க. 1 யோவான் நிருபத்தை, யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நிலைத்திருங்கள். நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? அன்பிலே, விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, தாழ்மையிலே நிலைத்திரு. உனக்கு என்ன பெருமை? தன்னை தாழ்த்தும். இந்த நாட்களில் தாழ்த்துவோம். நிச்சயமாக அன்றைக்கு தேவனுடைய கட்சியாக கட்டப்பட்ட யூதாவும் எருசலேம் இஸ்ரவேலாகிய பெருமையினால் கெட்டு போகப்பட்டது. எதனால கெட்டு போகப்பட்டது? பெருமை. பெருமையுள்ளவருக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தேவனுடைய சபைக்கு கிருபை, தேவனுடைய சபைக்கு என்ன கிருபை? யோபு புத்தகத்திலே வாஸ்தவம் 37ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல 12-13 அவர் அவைகளுக்கு கட்டளை எடுக்கிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையால் சுற்றி திரியக்கூடிய ஞான ஆலோசனையில் சுற்றி திரிகிற தேவன் அவர். ஒன்றில் தண்டனையாக இருக்கலாம், ஒன்றில் பூமிக்கு உபயோகமாக இருக்கலாம், ஒன்றில் கிருபையாக வரப்படும். உனக்கு கிருபையாக வரப்படுகிறது. இந்த காலங்கள் உனக்கு கிருபையாக வரப்படு. நீ தேவ சமூகத்திலே தாழ்த்தி அவனை நிலைத்திருந்து அவனை கட்சியாக இருக, அவரை பிடித்துக்கொள். அவருடைய ஜனம் நீ துதிப்பதற்காக, கீர்த்திக்காக, கனத்திற்காக, மகிமைக்காக கட்சியாக கட்டப்பட்ட தேவனுடைய ஜனமே, சபையே, நீ அவருடைய பெருமையாக இரு. நீ பெருமையாக மாறிவிடாதே. அப்போது உனக்கு கிருபையாக பெருமையிலோருக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையிலோருக்கோ கிருபை அளிக்கிறார். உனக்கு கிருபையை தருகிற தேவன். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் ஆண்டவர் இந்த நாட்களை உனக்கு கிருபையை தருவார். பெருமை வேதத்துல பெரிய பாவம் பெருமை. அதுக்குதான் தேவன் ஏற்று நிற்கிறார். தூக்கி எரிஞ்சுவார் பெருமையோட. அந்த ஜனல அந்த அந்த கச்சையை தூக்கி எறிந்தார். அங்க போய் ஒளிச்சு வைத்து மேல போய் எடுத்து பாருங்க, எரிகிறது. கெட்டு போனது இருக்கு, எரியப்பட்ட கச்சை. லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பார். கெட்டு போனா வராங்க, தேவ சபைக்கு கெட்டு போனா வராத, உபயோகமானவா. இந்த நாட்கள்ல கிருபை பெற்றவனாக வா. வாக்குவாதம் பண்ணி வேண்டாம் விரோதவாதம் பேசி கெட்டு போனா வராத.
ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? Praise you, Jesus. Glory to God. Praise the Lord. தேவனோட பேசுகிறேன். Praise you, Jesus. ஏழையுண்ட கச்சையாக அல்ல, ஏழையுண்ட கொடியாக அல்ல, ஏழையுண்ட வீசப்படுகிற மேலை போல அல்ல, அக்கினிலே சுட்டரிக்கப்படுவதற்கு அல்ல. எங்களை அப்படி தெரிந்து கொள்ளவில்லையா? ஷபாலா கானாபினாமா, கணத்திற்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சபை. இந்த நாளிலே உனக்கு தேவன் பேசியிருக்கிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை. உன்னை நேசித்ததனால் பேசியிருக்கிறார். எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமே, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சபையே, தாழ்மையுள்ளவருக்கு கிருபை இருக்கிறீர், பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறீர். இந்த நாளில் எங்களோடு பேசுகிறீர். எருசலேமை குறித்து, யூதேவை குறித்து, இஸ்ரவேலை குறித்து தேவன் பிரத்யட்சமாக தீர்க்கதரிசிக்கு பேசுவது போல எங்களோடு இடைப்பட்டீர் ஐயா. ஓ ஷமாகாராதினா பிரியஸ்மாலா பிரியஸ்மாலா காராதினா ரகஸ்மதி பிரியஸ்மா ரகஸ்மதி கானாமா பிகல்வாரா பிரியஸ்மதி பிகல்வாரா சாதினாமா பிரியஸ்மதி கானாமா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இந்த நாளில் இடைப்பட்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரமா கேட்ட செய்தியை ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்தனால உங்கள் கூடாரங்களை அர்ப்பணிப்போமாக. நீ கிருபை பெற்றவனாக வர வேண்டும். வர்ப்பு புத்தினாமான பேச்சு தகாதவர்கள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒரு இருதயத்தின் சுத்தையின் கிருத்திய சுத்தல் காத்துக்கள். ஓ ரபாக்கலம் செபம் ஆவி ஏன் உடத்திலே தணிந்து போகிறது? ஏன் செபதானம் குறைந்து போகிறது? ரீகாபாலா தேவன் மேல் அன்பு வைத்து அக்கறை வைத்து உன்னோட பேசுகிறாரே. ரீகாபாலா சக்கமாதி கானாமா ரகஸ்மாதி நாமா விகல்வாரா விகல்வாரா சாதி என்னை சூழ்ந்து கொள்வேன்.
ஆனால் நீங்களோ ஒன்றுக்கு உதவாமல் கெட்டு போனோம்.
கட்சி போல ஆனீர்களே. இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் உபயோகமில்லாத வார்த்தைகளை சொல்லி, பிரயோஜனமில்லாத வசனங்களை கூறி, எங்கள் ஜெப தியானத்தை குறைய பண்ணி விடாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிற தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலும் இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் எங்களை கர்த்தாவே உருவ குத்தும்படியா தேவனுக்கு நாங்கள் கீர்த்தியாக துதியாக உமக்கு சேர்க்கையான கட்சியாக உம்மில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இதோ வெளியே எரியுண்ட கொடியை போல அல்ல, வெளியே எரியுண்ட வளை மீனை போல அல்ல, வெளியே எரியுண்டு போன கச்சையை போல அல்ல. தேவனாய கர்த்தருடைய அறைக்கு சேர்க்கையாக்கி கொண்ட துதியும் கீர்த்தியும் மகிமையுமான கச்சையாக இந்த லாக்டவுனுக்கு பிறகு மீண்டும் தேவ சபையில் தேவனுக்கு உபயோகமான எஜமானுக்கு எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாய் சேர்க்கையாக்கி உபயோகம் உள்ள கச்சையாக மீண்டும் தேவ சபையிலே நாங்கள் வந்து நிற்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.